ஹலோ தீபக், நான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. எங்க வீட்டுல வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? வாங்க வாங்க. ஐயோ அம்மா, முடியலையே. என்ன முனங்கள் சத்தம் கேக்குது? ஐயோ ஐயோ, கொசு கடிக்குதே. ச்சே, என்ன இப்படி கொசு கடிக்கணும் குளிர்லையும் கிடக்குறாரு. எப்பா மகனே, பாவம். ஐயோ, எப்படி இல்லாமோ உன்னைய பொத்தி பொத்தி வளர்த்தேன், அது கிடைத்த பரிசு தானடா இது. ஆண்டவரே, நீ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டீரா? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. தீபக், ஏதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் எதாவது குடிக்கலையா? இல்லடா, நான் நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். டேய், என்னடா அப்பா இந்த நிலைமை ஆயிட்டாங்க? ஆமா, படுத்த படுக்கையில் கிடக்கிறாரு. ஏய், குளிருக்குள்ள நடிக்கிட்டு இருக்காருடா. என்னடா, அடிக்கடி மோஷன் போயிடுறாரு. அது அள்ள முடியல. வீட்டுக்குள்ள ஒரே நாத்தம்டா. பிள்ளைங்கெல்லாம் சும்மா அடிக்கிறாங்க. ஏய், நாத்தம் எடுக்குதா? ஏய், என்னடா சொல்ற? நீ சின்ன வயசா இருக்கும்போது உனக்குள்ளது அள்ளும்போது அவங்களுக்கு வாசம் அடிச்சிருக்கும். அவ தொந்தரவு வேற தாங்க முடியல. ஏய், அவங்க அப்படிதாங்க இருப்பாங்க. அவங்க பேச்சுல நீ ஆட வேண்டியது இல்லடா. அவங்க வீட்டுல அம்மா அப்பா யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா இப்படிதானடா. இதுக்கு மேல சொன்னா அப்ப வீட்டை விட்டு போயிருவா. பரவாயில்லையா? பிள்ளைங்க யார் பாக்குறது? நாய்க்கு கூட நல்ல ட்ரெயின்ல சாப்பாடு வைப்பாங்கடா. என்னடா? ஏய், தண்ணி குடிக்காத ஒரு நல்ல பாத்து வைக்க கூடாதா? ஏய், உங்க அப்பா பத்தி சொல்லுவேடா. நீ இப்படிலாம் பாத்துட்டாரு இப்படிலாம் பாத்துட்டாரு சொல்லுவேடா. என்னடா? ஆமாடா, நல்லதான் பாத்துட்டாரு. யார் இல்லைன்னு சொன்னா? ஏய், என் நிலைமை அப்படிடா. அதை பொறிச்சு கூட வச்சுட்டு கடவுள் சீக்கிரமே எடுத்துக்க மாட்டேங்கிறார். தயவுசெய்து ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து உங்க அப்பாவை பாரு. அந்த சாபத்தை நீ வாங்கிக்கிட்டுறதுடா. எனக்கு எங்க அப்பா நல்லா பார்த்துக்கணும் ஆசைதான்டா. என்ன செய்ய, வேலை அது இது. பைபிள் 5வது கற்பனையை துணிகரமா மீறுவ. டேய், சொன்னா உனக்கு புரியாதுடா. சரி, வந்த வேலையை பார்ப்போம் பார்ப்போம். ஏய், வாடா தீபக், எப்படி இருக்க? என்ன இந்த பக்கம்? ஆமாடா, டிரான்ஸ்ஃபர் ஆகி போனது இந்த பக்கம் வரவே இல்லை. ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ், அதனால வந்தேன். ஓ அப்படியா? அப்படியே அப்பா பார்த்து தான் வந்தேன். அப்பா என்ன ஆச்சு? அவரை முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துறேன்டா. என்னது? முதியோர் இல்லத்துல கொண்டு போட்டு வந்தேன்? இதுக்கு நீ சுடுகாட்டுல கொண்டு போட்டு வந்துக்கிறான்டா. டேய், ஓ, உன் மேல இருக்க கொஞ்சம் நெஞ்ச நன்மதிப்பு போயிடுச்சா? டேய், இதெல்லாம் பைபிள் படிக்கிறவங்கடா. பைபிள் படிக்கிற நீயே இருந்தனா மத்தவங்க எப்படிதான் இருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணாம். டேய், இல்ல எல்லாம் சாப்பிட கூடாதே.